வெல்கம் டு வியா vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் இங்க ரொம்ப விண்டர் பிரேக் கிட்டத்தட்ட 20 நாள் இருந்தது. எங்களோட விண்டர் பிரேக் எப்படி போச்சுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஸ்கூல் லீவ் விடும் போது எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு டால் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. என் பொண்ணுக்கு இந்த டால் ரொம்ப கியூட்டா இருக்குல்ல. இங்க கிறிஸ்மஸ் வரத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி எல்லா ஏரியாலையும் கிறிஸ்மஸ் லைட்டிங் போட்டுருவாங்க. டாலஸ்ல ரொம்ப ஃபேமஸான கிறிஸ்மஸ் லைட் பார்க்குற ஒரு இடம் பார்த்தீங்கன்னா டியர்ஃபீல்ட் கம்யூனிட்டி இன் பிளேனோ. கிறிஸ்மஸ்க்கு 2 வாரத்துக்கு முன்னாடி லைட்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா கூட்டம் இல்லாமல் ஃப்ரீயாக பார்க்கலாம். இல்லைன்னா கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே டிராஃபிக் இருக்குங்க. இந்த கம்யூனிட்டி ஃபுல்லாகவே லைட்டிங்ஸ் போட்டு ஹார்ஸ் ரைடில் கூட நம்ம உட்காந்து ஃபுல்லாக போய் பார்க்கலாம். இந்த வீடு ரொம்ப ஸ்பெஷல் வருஷம் ஏன்னா செம்ம பியூட்டிஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. ஒர்க்கிங் ராட்டனும் ப்ளஸ் வந்துட்டு ஒரு புகை விடுற மாதிரி ட்ரெயின்னு சொல்லிட்டு இந்த இடத்தையே ஒரு அழகான ஒரு தீமில் செட் பண்ணியிருந்தாங்க. டியர்ஃபீல்ட் கம்யூனிட்டியில் லைட்டிங்ஸ் பார்க்கறதுக்கு நிறைய மக்கள் இங்கே வருஷம் வருவாங்க. ஸோ நீங்கள் பார்க்கறதுக்கான பர்ஃபெக்ட் டைமிங்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு 2 வாரத்துக்கு முன்னாடி. என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கொஞ்சம் பேர் வீட்டுக்கு வராங்கன்னு சொல்லிட்டு நான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சீ ஃபுட் மெனுவே வந்துட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ப்ரான் தொக்கு, ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் குழம்பு, நண்டு கிரேவி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என் ஃப்ரெண்டு வந்துட்டு சிக்கன் குழம்பு செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ எல்லாரோட சேர்ந்து அந்த டே வந்து எப்படி போச்சுன்னே தெரில. இந்தோட வீடியோ எப்படி நான் ஆர்கனைஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நம்ம சேனலில் வருது. ஒயிட் ரைஸ் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் ரசம் இருக்குது. ரசம் பார்த்தீங்கன்னா இங்கே காஸ்கோவில் வந்துட்டு டொமேட்டோ அந்த ஒயின் ஒரு தக்காளி கிடைக்கும், அதில் வச்சா சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் நண்டு கிரேவி, ப்ரான் வறுவல், ஃபிஷ் வறுவல், மீன் குழம்பு, அப்புறம் என் ஃப்ரெண்டு நாகேஸ்வரி செஞ்சுட்டு வந்து சிக்கன் குழம்பு. இதெல்லாம் வச்சு எங்கள் வீட்லேயே ஒரு நான்வெஜ் பஃபே மாதிரியே இருந்தது. அதுக்கப்புறம் எக்கும் செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 3 ஃபேமிலி இருந்தாங்க. எங்களோட சேர்ந்து 4 ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி லஞ்ச் சாப்பிட்டது ரொம்ப நல்லா இருந்தது. குட்டீஸ்லாம் சொல்லவே வேணாம், வந்தது வந்து குட்டீஸ் செம்ம ஆட்டம். ஃபஸ்ட்டு வந்தோடனே லஞ்ச் சாப்பிட்டுட்டோம். லஞ்ச் எல்லாமே சூப்பராக இருந்தது. அது அப்படியே கொஞ்சம் லெஃப்ட் ஓவரும் இருந்தது. நைட்டும் அதையே வச்சு அன்றைக்கி டின்னரையும் முடிச்சாச்சு. வீட்டில் ஸ்பெஷலி ஃபில்டர் காஃபி தான். ஈவினிங் ஒரு ஃபில்டர் காஃபி எல்லாரும் குடிச்சிட்டு அப்படியே வந்து லைட்டிங்ஸ் பார்க்கறதுக்கு கிளம்பியாச்சு. ஒரு லிஸ்ட் ஆஃப் இடம் இருந்தது. ஸோ இந்த அட்ரஸ்லலாம் வந்து கொஞ்சம் வீட்டில் வந்து அழகாக லைட்டிங்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வீட்டுக்கெலாம் போய் பார்த்தோம். இந்த கம்யூனிட்டியில் வந்து ஃபுல்லாகவே டியர்ஃபீல்ட் மாதிரி லைட்டிங்ஸ் போடலனாலும் இந்த தெருவில் மட்டும் ஒரு 4-5 வீடு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சாண்டா வந்து பாட்டு பாடிட்டு இருக்க மாதிரி ஒரு செட்டப் இருந்தது. சாண்டாக்கு கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சாண்டா பாட்டு பாடுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த ரெட் கலர் பட்டனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே எங்களுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நாங்கள் அப்புறமா ஹவுஸ் ஓனர்கிட்டே எங்கெங்க அந்த ரெட் கலர் பட்டன்னோன்னு அந்த போர்டுக்கு பின்னாடி மறைஞ்சிருந்தது. Making spirits bright, what fun it is to laugh and sing a sleighing song tonight. Oh, jingle bells, jingle all the way. குட்டீஸ்லாம் வந்துட்டு ஃபுல் பாட்டு முடிகிற அளவுக்கு கூட பொறுமை இல்லை. அடுத்தடுத்து பட்டனை ப்ரெஸ் பண்ணி நெக்ஸ்ட் பாட்டை பாட வச்சு சாண்டாவே டயர்டாக வச்சாச்சு. ஸோ இந்த சாண்டா கிட்டே ரொம்ப நேரம் குட்டீஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்ல ஃபன்னாக தான் போச்சு அவங்களுக்கும் டைமு. நெக்ஸ்ட் இந்த ஏரியாவில் நாங்கள் வந்ததுக்கான ஒரு ரீசனே என்னன்னா, ஒரு வீடு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த பட்டனை தான் நாங்கள் ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சாச்சு. இங்கே ஒரு வீடு, கிட்டத்தட்ட இந்த வீட்டை பார்த்தா கேண்டிஸ் இருக்குல்ல, கேண்டிஸ் ஒட்டி வச்ச மாதிரி இருக்குங்க. வருங்க ஃபுல்லா வீடு ஃபுல்லாவே கேண்டி மாதிரி லைட்ஸ் போட்டுருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நான் பாக்குறேன். செம்ம கலர்ஃபுல்லா இருக்கு. இந்த வருஷம் நாங்கள் நிறைய கிறிஸ்மஸ் லைட்டிங்ஸ் பார்த்தோம், நிறைய வீட்டையும் போய் பார்த்தோம். ஆனால் இந்த வீடு தான் ஒன் ஆஃப் த ஃபேவரட் வீடு எனக்கு. ஏன்னா இவங்க எடுத்திருக்க எஃபோர்ட் ரொம்ப அதிகம். ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் அந்த பல்ப்ஸ், அந்த கலர் பல்ப்ஸ் வந்துட்டு தனித்தனியாக ஸ்டிக் பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் வந்துட்டு இந்த அழகான ப்ரெசன்டேஷன் இருந்தது. இந்த வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஹாட் சாக்லேட்லாம் வந்து கொஞ்சம் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இவங்க எடுத்திருக்க எஃபர்ட்டுக்கே பயங்கர ஹேட்ஸ் ஆஃப்ங்க. அதுக்கப்புறமா வந்து இங்கே உள்ள வந்து ஒரு பபிள் மேக்கிங் மிஷின்லேருந்து பபிள்ஸ் வந்துட்டு இருந்தது. இந்த இடத்தையே வந்துட்டு வேற லெவலுக்கு மாத்திடுச்சு.
அங்கே பார்த்தீங்களா குட்டீஸ்க்கு பிடிச்ச ப்ளூவி காஸ்டியூம் போட்டு ஒருத்தங்க நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள்லாம் போய் குட்டீஸை நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அந்த ஏரியாவில். மதியானத்துலேருந்து குட்டீஸ்லாம் ஆட்டம் போட்டு கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டாங்க. ஸோ நைட்டு கொஞ்சம் நேரமாக டிவி டைம் கொடுத்தாச்சு. எல்லாரும் உட்காந்து மிஸ்டர் பீஸோட ஒரு எபிசோட் பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு ஃபன் டைமும் இது மாதிரி சேர்ந்து டிவி பார்க்குறது தான். வீட்டில் என்ன தான் தனியாக டிவி பார்த்துட்டு இருந்தாலும் எல்லாம் சேர்ந்து டிவி பார்க்கும் போது அவங்களுக்கு என்ன ஒரு குஷின்னு தெரியல. அதுக்கப்புறமா அந்த டே அப்படியே சூப்பராக முடிஞ்சிச்சு. இந்த வருஷம் கிறிஸ்மஸ் லைட்டிங்க்கு டாலஸில் ஒரு வீடு வைரல் ஆயிடுச்சு. அந்த வீட்டை பார்க்கறதுக்கு 4 மணி நேரத்துல இருந்துலாம் நிறைய பேர் வந்தாங்க. எங்கடா போறாங்க இவங்கலாம்? டேய் எங்கடா போறாங்க? எங்கடா போறீங்க எல்லாரும்? லீவ் நாள் அதுமா. இந்த டயலாக் தான் எனக்கு தோணுச்சு இந்த ஏரியாவுக்கு போகும்போதும். நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் கூட கிடையாது, வீக் டேஸ். அப்போ போலீஸ் எல்லாம் பந்தோபஸ்துக்கு போட்ட அளவுக்கு வந்துட்டு அங்கே கூட்டம். இந்த வீட்டோட லைட்டிங்ஸ் பார்க்கறதுக்கு தான் சில பேர் வந்துட்டு 4 மணி நேரம் கூட டிரைவ் பண்ணிட்டு வந்ததா நான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்த்தேன். இந்த இடம் வந்துட்டு ஒரு மேன்ஷன். ஸோ அவங்க வீடை இவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கிறத பார்க்கறதுக்கு நிறைய பேர் வந்தாங்க. நாங்கள் போன டைமில் சாண்டா வந்திருந்தாங்க. ஸோ சாண்டாவோட சேர்ந்து கிட்ஸ் ஜாலியாக பாட்டு பாடி கிஃப்ட்ஸும் கிடச்சிச்சு. இந்த வருஷம் ரியான்ஷிக்கு சாண்டா கையில் இருந்து கிஃப்ட். ஆப்போசிட் வீட்டில் பார்த்துருக்கீங்களா, இவங்களோட லைட் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து இது மாதிரி கவர் பண்ணியிருக்காங்க. பக்கத்து வீட்டு சண்டை யூஎஸில் கூட இருக்கும் போல இருக்கு. ரியாவுக்கு வந்து அங்கே ஒரு பார்பி டால், ஹெட் பேண்ட், அதுக்கப்புறம் ஒரு மோதிரம் கிடச்சிச்சு. இன்னொரு நாள் நாங்கள் வந்து சக்கி சீஸ் போனோம். சக்கி சீஸ் வந்து ரியாவுக்கு ரொம்ப பிடிச்ச இடம். ஆனால் எப்பயாவது தான் அழைச்சிட்டு போவோம். நாங்கள் கரெக்டாக என்னைக்கு போகணுன்னா கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி நாள், அது க்ளோசிங் டைமுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான். ஸோ அவங்க 1/2 மணி நேரம் மட்டும்தான் வந்து டைம் கொடுப்போன்னு சொல்லிட்டு, சாரி 1/2 மணி நேரம் இல்லை, 1 மணி நேரம் தான். ஸோ அந்த 1 மணி நேரம் பேக்கேஜ் எடுத்துகிட்டு நாங்கள் உள்ளே போயாச்சு. லிட்ரலி யாருமே இல்லை, ஒரே ஒரு ஃபேமிலி விளையாண்டு முடிச்சுட்டு வெளில வர மாதிரி இருந்தது. அப்போ தான் நாங்கள் உள்ளே போனோம். ஸோ சக்கி சீஸில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிற டைமிங்க்கு எவ்வளோ நேரம் வேணால் விளாண்டுக்கலாம். இத்தனை கேம்ஸ்னு பாயிண்ட்லாம் கிடையாது. நாங்கள் எடுத்த டைமிங்குள்ளே எல்லாத்தையும் நாங்கள் விளையாடணுன்ட்டு அடுத்து கார்டை வந்து டேப் பண்ணிவிட்டு 3 பேரும் 3 டைரக்ஷனில் விளையாண்டுட்டு இருந்தோம். எனக்கு இந்த இடம் ரொம்ப ஃபேவரட்டாக பிடிக்கும். பிகாஸ் நான் கூட போய் இங்கே ஜாலியாக விளையாடலாம். அதே மாதிரி லிமிட்டட் கேம்ஸ் தான் இருக்காது. நம்ம எந்த ஹவர்க்குள்ளே எவ்வளோ வேணும்னாலும் விளையாண்டுக்கலான்றனால எந்த கேம் ஃபேவரட்டோ அதை ரிப்பீட்டடாக கூட நாங்கள் விளையாண்டுக்கலாம். இது மாதிரி இடத்துக்குலாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது குட்டீஸ்க்கு மட்டும்தான் ரெஃப்ரெஷிங்னு நினைக்காதீங்க, நம்மளுக்குமே சில டைமில் சூப்பராக இருக்கும். நான் இந்த ஐஸ் ஸ்கேட்டிங், அதாவது இந்த ஸ்கீயிங் டைப் ஆஃப் கேம் வந்து எனக்கு இந்த வாட்டி ரொம்ப பிடிச்சிருந்தது. 2-3 தடவை விளையாண்டுட்டு இருந்தேன். பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, ஒரு கேம் விளையாடும் போதும் பக்கத்து மிஷின்லையும் டேப் பண்ணிடுவேன். ஸோ நம்ம எத்தனை தடவை டேப் பண்ணுறோமோ அத்தனை பாயிண்ட்ஸ் தான் கிடச்சிட்டு இருந்தது. அப்புறமா முடிஞ்ச அளவுக்கு எல்லா கேமையும் நாங்கள் விளையாண்டாச்சு. சக்கி சீஸோட வீடியோ தனியாக வேணும்னா சொல்லுங்கள், நான் ஒரு லாங் வீடியோ மேக் பண்ணுறேன். என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்களா 2 கையிலையும் துப்பாக்கி வச்சு ஷூட் பண்ணுறாராம்மா. நம்மளுக்கு சில டைமில் குழந்தைங்களாவே மாறிடுவோம். ரியா வந்துட்டு பர்த்டேவை சக்கி சீஸில் கொண்டாடணும்னு சொன்னான். பட் ஆனால் இங்கே சக்கி சீஸில் பர்த்டே கொண்டாடும் போதும் 2-3 பிள்ளைங்களுக்கும் சேர்த்து பர்த்டே கொண்டாடும் போதும் அந்த அளவுக்கு யூனிக்காக இருக்காது. அதனாலே நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். குட்டி குட்டி ரைட்ஸ்லாம் கூட இருக்கும். அதில் உட்கார வச்சு நம்ம வந்துட்டு குழந்தைங்களை என்டர்டெயின் பண்ணலாம். இந்த ரைடில் பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். சக்கி சீஸ் இருக்குல்ல, அந்த பொம்மை பக்கத்துலேயே இருக்குல்ல. ஸோ அந்த சைடு பாருங்கள், என் ஹஸ்பண்ட் தனியாக விளையாண்டுட்டு இருக்காரு. ஸோ ஃபோட்டோ ரைடுன்னு சொல்லிட்டு இந்த ரைடு விளையாண்டுட்டு இருக்கும் போதே இந்த சக்கியோட நம்மளுக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துரும். க்யூட்டாக இருக்குல்ல. மெயினாக வந்ததுக்கான வேலையை பார்ப்போமா. கஷ்டப்பட்டு பாயிண்ட்ஸ்லாம் சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன, குட்டி குட்டி டாய்ஸாக அந்த பாயிண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வாங்குறது தான். எனக்கு இந்த கான்செப்ட் தான் புரியாது. $35 கொடுத்து விளையாண்டு $10 $10 கூட கிடையாது, $5 பொருளை தான் வாங்கிட்டு வரும். அதுக்கு $35 கொடுத்து வெளியிலேயே ஒரு பொம்மை வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் நாங்கள் டாலர் ட்ரீக்கு போனோம். டாலர் ட்ரீயே எம்டியாக இருந்தது. கிட்டத்தட்ட எல்லா டெக்கரேஷனும் மக்கள் வாங்கிட்டாங்க. அன்னைக்கு பாருங்க எப்படி கிளைமேட் வந்துட்டு மூடியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு. எங்கடா ஹாப்பி பர்த்டே பலூன்லாம் வாங்கிட்டு போறேன்னு நீங்கள் நினைக்குவீங்க.